கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 10 எல்லா கேள்விகளுக்கும் பாகவதமே தகுந்த விடை. பதம் 47 மற்றும் 48. 47ஆம் பதம். பரிமாணம் ச காலஸ்ய கல்பலக்ஷண விக்கிரகம் யதா புரஸ்தாத் வியாக்கியாஸ்யே பாத்மம் கல்பம் அதோ ஸ்ருணோ. மொழிபெயர்ப்பு. ஓ ராஜனே, காலத்தின் அளவை அதன் ஸ்தூல மற்றும் சூட்சும அம்சங்களில் அவற்றின் குறிப்பிட்ட அறிகுறிகளுடன் போக போக நான் விளக்குவேன். ஆனால் இப்பொழுது பாத்ம கல்பத்தை பற்றி உமக்கு நான் விளக்கப் போகிறேன். பொருளுரை. பிரம்மாவனுடைய கல்பமானது தற்போதைய வராக கல்பம் அல்லது ஸ்வேத வராக கல்பம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் பகவானின் வராக அவதாரம் பிரம்மா படைக்கப்படும் காலத்தில் தோன்றியதாகும். பிரம்மா விஷ்ணுவின் நாபிக் கமலத்தில் பிறந்தவராவார். ஆகவே இந்த வராக கல்பமானது பாத்ம கல்பம் என்று கூட அழைக்கப்படுகிறது. இது ஸ்ரீதர சுவாமி, ஜீவகோஸ்வாமி மற்றும் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரர் போன்ற ஆச்சாரியர்களால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே பிரம்மாவின் வராக மற்றும் பாத்ம கல்பங்களுக்கு இடையில் முரண்பாடு கிடையாது. 48ஆம் பதம். யத் ஆகனோ பவான் சூத ஷத்தா பாகவதோத்தம சச்சார தீர்த்தானி போஸ் தியக்வா பந்தூன் சூதுச்சதான். மொழிபெயர்ப்பு. விட்டு பிரிவதற்கு மிகவும் கடினமானவர்களான உறவினர்களை ஒருபுறம் விட்டுவிட்டு விதுரர் எப்படி வீட்டை விட்டு வெளியேறினார் என்பதை பற்றி சூத கோஸ்வாமி ஏற்கனவே சௌனக ரிஷியிடம் அறிவித்திருந்ததால் படைப்பை பற்றிய அனைத்தையும் கேள்விப்பட்டபின் சௌனக ரிஷி சூத கோஸ்வாமியிடம் விதுரரை பற்றி விசாரித்தார். பொருளுரை. விதுரர் உலகில் உள்ள புண்ணிய யாத்திரை ஸ்தலங்களை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது மைத்ரேய ரிஷியை சந்தித்தார். இந்த விதுரரை பற்றி சௌனக ரிஷியை தலைமையாக கொண்டிருந்த ரிஷிகள் அறிய அதிக ஆவல் கொண்டனர். ஹரே கிருஷ்ணா.